கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு வந்து உபவாச கூட்டம் நீங்கள் கிளம்பி வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்கன்னு. நான் வர முடியாது, நீங்கள் போங்க, நான்லாம் இதுக்கு வர முடியாது, நீங்கள் மட்டும் போய்க்கங்க, நீங்கள் மட்டும் போய் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லும்போது எனக்குள்ளே வந்து ஒரு பொல்லாத ஆவி வந்து இதை கிரியை செய்து அப்படின்னு வந்து எனக்குள்ளே வந்து கடவுள் ஒரு தூண்டுதல் கொடுத்தாரு. நான் வீட்டில் அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பி வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் பிரதர் சொன்ன மாட்டோம் வந்து ஒவ்வொரு வியாதிக்கு வந்து குணப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து நான் வந்து ஏசப்பாட்ட கேட்டேன். நான் வந்து முன்னாடி போய் நான் பிரதர்கிட்ட வந்து நான் பெற்றிருக்கிறதோட, ஏசப்பா நீங்களே வந்து என்னோட பலவீனத்தில் வந்து எனக்கு பலன் தந்து நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு தேவன் வந்து எனக்கு அற்புதமாக எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அதே மாட்டம் வந்து இந்த பில்லி சூனியம், ஏவல், மை, மாந்திரம், இந்த இதுக்காண்டி வந்து நான் இந்த ஒரு மாதமாகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து 3 நாள் வந்து திருவிழாங்கும்போது அந்த இடத்துல வந்து என்னால் வந்து ஜெபம் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு வெளியில் வந்து திண்ணைக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஒரு வந்து இரத்த காட்டேரி வந்து என்னை அப்படியே கொல்ல போகிற மாட்டமே வந்துச்சு. அப்போ வந்து டக்குன்னு வந்து ஏசப்பா வந்து மகளே அப்படின்ற மாட்டோம் கூப்பிட்ட மாட்டோம் தெரிஞ்சு. அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் வந்து என்னை விடுதலை பண்ணுங்கள், இதிலேருந்து நான் விடுதலை பெற்று நல்லா ஜெபிச்சு எல்லாத்துக்கும் வந்து நான் ஜெபம் பண்ணி நல்லா அவங்க சுகமாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டேன். அதற்கு நான் கொடி ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? வரும்போது எப்படி வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது சார். வெரி குட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப யோசனை பண்ணுவார். அதாவது அமௌண்ட்டு தேவையில்லாமல் செலவாகும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரில, உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி நம்ம எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த வாட்டி நான் சொன்ன உடனேயுமே நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வர்றதுக்கு காரணம் அவர் ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வாட்டி என் மகளுக்கு நல்லவனா அவரையும் நான் கூட்டிகிட்டு வர்றதா நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். நான் வந்து கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம். நான் வந்து இந்து தான். எனக்கு ஆண்டவர் இந்த இவ்வளோ மனசு கஷ்டத்தோடு வந்ததுக்கு இப்போ எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்வியல் சந்தோஷம் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா, வெரி குட். பிரைஸ் தி லார்ட். வாழ்வீங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரா இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போதே முடிவு பண்ணி தான் வந்தேன். நான் சாட்சி சொல்லுவேன், ஏசப்பா உமக்கு முன்னாடி போய் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். புது பலன் ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார். ஒரு அக்கினி எனக்குள்ளே எரிஞ்சதை நான் பார்த்தேன். ஒரு அக்கினி எனக்குள்ளே எரிஞ்சதை பார்த்தேன். சுற்றிலும் ஒரு வளையம் மாதிரி போட்டதை நான் பார்த்தேன். கர்த்தர் உணர்ந்தேன். சுத்தி வெரி குட். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். காட் பிளஸ் யூ. இப்போ தைரியமாக இருக்கீங்களா? தேங்க்யூ. பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஏசப்பா இந்த ஜெப வேளையில் எனக்குள்ள சமாதானத்தை கட்டவிழ்த்தாரு. அதேமாதிரி எனக்கு சிந்தையில் பல போராட்டம் என்ன ஆயிடுது, அதுக்கான தீர்வை ஆண்டவர் ஊழியக்கார் மூலியமாக பேசினார். ஏசப்பா கொடானு நன்றி. வாங்க கிட்ட வாங்க. எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறீங்க? காலையில் வந்தது கொஞ்ச நாள் நெஞ்சு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் வந்ததை விட இப்போ ஏசப்பா எனக்கு கைவிடலை. சூப்பர். வலி குறைஞ்சிருச்சு. எவ்வளோ நாளாக இருந்துச்சு நெஞ்சு வலி? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. 4 வருஷம் நெஞ்சு வலிக்கு ஒரு 6 மாசமா ட்ரீட்மெண்ட். இப்போ அந்த வலி இல்லை, இப்போ கீழே விழுந்து வலிக்கல. காலையில இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லாம கீழே விழுந்து ஓடிச்சு பேய். இனி வராது. தொடர்ந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், உடம்பு சூப்பராயிரும், பேய் எந்த நோய் வராது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் பரிசுத்தம் சோத்திரம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த தெய்வ வல்லமை கூடாரத்துக்கு வரையில் ஆண்டவர் வந்து நாங்கள் ஒரு அப்பா மைக் கிட்ட வச்சு தம்பி மைக் வலியும் பாருங்கப்பா போச்சொல்லி ஆசைப்படைக்கிட்டோம் போச்சுனாங்க. நான் வார வரைக்கும் சகோதரிக்கு சொன்னாங்க கூட்டத்துக்கு வார வரை எங்களுக்கு வரவிடாத அளவுக்கு தடை பண்ணுச்சு கிரியைகள். ஆனாலும் தேவன் எங்களை வர வச்சார். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கரை வந்து என்னை தொட்டுச்சு. நான் பார்த்தேன் பாஸ்ட் தான் நம்மளை கீழே மேடையில் ஒட்டி கீழே இருந்து தொடுறாங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தேன். பாஸ்ட் மேடையில் தான் இருந்தாங்க. கரம் தொட்டதை உணர்ந்து ஏசப்பாக்க நன்றி சொல்லேன். இப்போ ஒரு புது அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தாரு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார். சாவிகள் ஆண்டவர் காண்பிக்கிறாருன்னு சொல்லி பாஸ்டர் தரிசனம் பார்த்து சொல்லும் போது எனக்குள்ள வித்தியாசமான பயங்கர புதிய அபிஷேகம் இறங்கி வந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் ஒரு செங்கோல் எனக்கு கொடுக்கறது மாதிரி கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இனி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. வரும்போது எப்படி வந்தீங்க?
நான் ஒரு குழப்பத்தோட தான் வந்தேன். ஆ, ஆனால் வந்ததில் எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, தெளிவா இருக்கு. தெளிவாக இருக்குது. உங்க குடும்பம் கட்டப்படும். ஆமாம். ஆமா, தைரியமா இருங்க. வார வாரம் வந்துருங்க. இயேசு சரி. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்பட இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு தடையாக இருந்ததுன்னு மட்டும் தெரியும். ஆனால் நம்ம நேற்று 11:30 வரைக்கும் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் போராட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னை ஆண்டவர்கிட்ட நான் வார்த்தை கேட்டேன், ஏசப்பா இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வருதே, நான் போகலாமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டதுக்கு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஜெபத்தோட்ட ஜெயகத்தில் வந்த பாட்டிலே எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் நம்ம போகிறோமே, எதுவும் நம்மளுக்கு ஆபத்து வந்துருமோன்னு ஃபஸ்ட்டு ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயத்துக்கு ஆண்டர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு காவலாக இருப்பேன்னு வார்த்தை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அனுமதி. அடுத்து வந்துட்டு வசனத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் அந்த ப்ரேயர் கூட்டத்துக்கு போகலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கொடுத்தாரு, தாம் அபிஷேகம் பண்ணி எனக்கு பலன் அளித்து நான் உயர பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லிட்டு அவன் ரொம்ப உயர்த்துவேன் வசனம் கொடுத்தாரு. அப்போ 8 இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் வரணும்னு எனக்கு தெரியாது, 4 மணி நேரம்லாம் பஸ்ஸில் உட்கார முடியாதுன்னு நான் கேட்டதுக்கு, நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு நான் பலன் அளிப்பேன்னு சொல்லி அடுத்த வார்த்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 1 சாமுவேல் 10 எனக்கு காலையில் அதிகாலையில் நான் சோத்திரப்பள்ளி கொடுத்து, ஆண்டவரே எங்கள் போக்குவரத்தை ஆசீர்வதிங்க, என்ன நோக்கத்துக்காக எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களோ அந்த சித்தம் இயேசு நாமத்தில் நிறைவேறணும், அந்த கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அபிஷேகத்தில் நாங்கள் நிரம்பணும், அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற பாத்திரங்களாக நாங்கள் வரணும்னு சொல்லி நான் வேண்டிட்டு இருந்தேன். அப்போ அதை உறுதிப்படுத்தினார். எப்படின்னா 1 சாமுவேல் 10 ஆண்டு வசனம் கொடுத்தனார், சவுல் வந்து தீர்க்கதரிசிகள் கூட்டம் எதிர்க்க வந்து போது அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு இப்ப பாஸ்டர் வந்து சொல்லையில என்ன சொன்னாங்கன்னா, தீர்க்க தரிசன ஆவிய அநேகருக்கு ஆண்டவருங்க கட்டவிழ்க்கிறாரு, நீங்க அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அந்த திறவுகள் உங்க கையில தர்றாங்கன்னு. இந்த கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமா இருப்போம். தேவ நாம மகிமைப்படட்டும். இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அப்படி தான் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வந்தேன். வரும்போது கூட அக்காட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஜெப ஆவி எனக்கு வேணும், அதனால தான் நான் வந்து அதை வாஞ்சிச்சு தான் நான் போகிறேன், அந்த அபிஷேகம் நான் பெறாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து கேட்டேன், பாஸ்டர் அதே மாதிரி ஜெப ஆவி அதை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அபிஷேகம்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பம் முதல்ல இப்போ வரைக்குமே அபிஷேகம் இன்னும் குறையவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ்லாம். தம்பி அவங்க ஊரில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பிங் பண்ணார். இன்னைக்கு அவர் அபிஷேகம் நிரப்பப்பட்டதையும் அவருடைய அந்த பேச்சு, அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களை வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றிக் கொள்கிறார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.